السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: استوصوا بالنساء خيرا فإنهن خلقن من ضلع وإن أعوج شيء في الضلع أعلاه. صدق رسول الله صلى الله عليه وسلم. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. أنا سلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي. الحمد لله. சர்வ போலும் புகழ்ச்சியும் உலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்பிளம்பாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் ரஹமத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து கலிமா சொன்ன நிலைமையில் ஈமானோடு மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை சீர்பெற்று விட்டால் அந்த குடும்பமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பும் அமையக்கூடும். எந்த நபருடைய குடும்ப வாழ்க்கை இணக்கம் இல்லாமல் பிணக்கமாக ஆகிவிட்டதோ அவருக்கு மனதில் நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடவும் முடியாது. பலவிதமான பாவங்களை தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இம்மையும் நஷ்டம் மறுமையும் நஷ்டமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவேதான் அந்த குடும்ப வாழ்க்கையை சீர்பெறுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பலவேறு உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். குர்ஆனிலும் அல்லாஹ் பல இடங்களில் பேசுகின்றான். ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், குடும்ப தலைவன் கணவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் மனைவி எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலா உதாரணங்களை அமைத்து கூறுகின்றான். வல்லைலி இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா வமா ஹலகத் ذكر والأنثى. இரவின் மீது சத்தியமாக, சூழ்ந்து கொள்ளக்கூடிய மறைத்து கொள்ளக்கூடிய, இரவு வந்தால் அனைத்தும் மூடப்பட்டதை போன்று இருட்டாக ஆகிவிடும். மறைத்து கொள்ளக்கூடிய சூழ்ந்து கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, தன்னை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய பகலின் மீது சத்தியமாக என்று கூறிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகிறான்,
ஒமா ஹலகத் ஸக்கர வல் உன்ஸா, ஆணையும் பெண்ணையும் படைத்த அந்த ஒரு படைப்பின் மீது சத்தியமாக என்று கூறுகின்றான். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் இதற்கு எழுதுவார்கள், ஏன் இரவை சொல்லிவிட்டு இரவின் மீது சத்தியம் செய்துவிட்டு பகலின் மீது சத்தியம் செய்துவிட்டு ஆண் பெண்ணை படைத்ததின் மீது சத்தியம் என்று கூறுகிறான் என்றால், பெண் என்பவள் இரவை போன்று இருக்க வேண்டும், கணவன் ஆண் என்பவன் பகலை போன்று இருக்க வேண்டும். பகல் தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது, வெப்பமாக இருக்கிறது. அதுபோன்று ஒரு ஆண் பகலிலே உழைக்கக்கூடியவனாக, வெளியில் செல்லக்கூடியவனாக, உழைத்து சம்பாதிக்கக்கூடியவனாக, இரத்தத்தை வேர்வையாக சிந்தி கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கக்கூடியவனாக பகலை போன்று ஆண் இருக்க வேண்டும். இரவிலே ஏற்பட்ட உடல் கஷ்டம், உடல் வலி, வேலை பளு எல்லாம் ஏற்பட்ட பிறகு, பகலிலே ஏற்பட்ட அந்த வேலை பளு கஷ்டங்கள் எல்லாம் உடலிலே ஏற்பட்டதற்கு பிறகு இரவு வந்தவுடன் நிம்மதியாக தூங்கும் பொழுது அந்த பகலில் ஏற்பட்ட அனைத்து வேதனைகளையும் மனக்கவலைகளையும் உடல் வலிகளையும் அந்த இரவு நீக்கி விடுகிறது. தூங்கி எழுந்திருக்கும் பொழுது உற்சாகமாக ஒரு மனிதர் எழுந்திருக்கிறார். அதுபோன்று ஆண் என்பவர், கணவன் என்பவர் பகலை போன்று இருக்க வேண்டும், பெண் என்பவள் இரவை போன்று இருக்க வேண்டும். அல்லாஹ் பெண்ணையும் மனைவியையும் ஆடை என்று கூறுகிறான். இரவையும் வஜஅல்னல் லைல லிபாசா, இரவையும் ஆடை என்று கூறுகிறான். ஆடை என்பது வெயில் காலத்தின் வெயிலை விட்டும் தற்காத்துக் கொள்கிறது. ஆடை என்பது குளிர்காலத்தில் குளிரை விட்டும் நம்மை காத்துக் கொள்கிறது. அதுபோன்று ஒரு கணவன் பகலிலே சென்று வேர்வை சிந்தி உழைத்து உடல் வலியெல்லாம் ஏற்பட்டு வீட்டிலே வரும் பொழுது இந்த பெண் இரவை போன்று நிம்மதி தரக்கூடியவராக இருக்க வேண்டும். கணவனுடைய அனைத்து கவலையும் நீக்கக்கூடிய அளவுக்கு அன்பாகவும் பாசமாகவும் அரவணைப்பாகவும் நடந்து அவருக்கு மனதுக்கு சாந்தியை தரக்கூடிய அன்பான வார்த்தைகளை பேசி கஷ்டத்தையும் வேதனையையும் நீக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். ஒரு பெண் இரவை போன்று இருக்கிறாள், ஆண் என்பவன் பகலை போன்று இருக்கிறான். பெண் பகலாக மாறிவிடக்கூடாது, ஆண் இரவாக மாறிவிடக்கூடாது. ஆண் ஆணாக இருக்க வேண்டும், பெண் பெண்ணாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் உணர்த்துவதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். அதே போன்று மற்றொரு இடத்தில் அல்லாஹு தஆலா வானத்தை பற்றி பேசிவிட்டு பூமியை பற்றி பேசிவிட்டு மனிதனை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். ஏனென்றால் ஆண் என்பவன் வானத்தை போன்று இருக்கின்றான், பெண் என்பவள் பூமியை போன்று இருக்கிறாள். ஆண் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண் மேலோங்கி இருக்க வேண்டும், பெண் என்பவள் பூமியை போன்று இருக்க வேண்டும். ஆண் என்பது வானத்தை போன்று மழையை பொழியக்கூடியதாக இருக்க வேண்டும், பெண் என்பவள் பூமியை போன்று விளைச்சலை தரக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக உதாரணம் அமைத்து அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, ஒரு பெண் இரவை போன்று இருந்தாலே என்றால், ஒரு ஆண் பகலை போன்று இருந்தாரே என்றால் வாழ்க்கையில் நிம்மதிதான். அதே போன்று ஒரு ஆண் வானத்தை போன்று இருக்க வேண்டும், ஒரு பெண் பூமியை போன்று இருக்க வேண்டும், விளைச்சலை தரக்கூடியவளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை சுபிட்சமாக நிம்மதியாக அமையக்கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், சமாளிக்க வேண்டும் என்பதாக பல்வேறுபட்ட ஹதீஸுகளிலே நமக்கு உபதேசங்களை செய்திருக்கின்றார்கள். மேலும் கூறினார்கள், இப்லீஸ் ஆனவன் கடலிலே சிம்மாசனத்தை அமைத்து தன்னுடைய பிச்சலங்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறான், உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கிறான். ஒவ்வொருவரும் பலரை வழிகெடுக்கின்றார்கள். பிறகு அனைவரும் இப்லீஸ் இடத்திலே வருகின்றார்கள். ஒவ்வொரு நபராக இப்லீஸ் கேட்கிறான். இப்லீஸ் என்பவன் ஷைத்தான்களுக்கெல்லாம் தலைவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்ய மறுத்தான் அல்லவா, அவன் இன்றும் ஹயாத்தாக இருக்கிறான். அவன் பேர் தான் இப்லீஸ். மற்றவர்கள் எல்லாம் அவனுடைய பிச்சலங்கள், ஷைத்தான்கள்.
அந்த தலைமையாக இருக்கக்கூடிய இப்லீஸ் கடலிலே சிம்மாசனத்தை அமைத்து கொண்டு வழிகெடுப்பதற்காக தன்னுடைய பிச்சலங்களை அனுப்பி வைத்துவிட்டு அனைவரும் திரும்பி வந்தவுடன் கேட்கிறான், இன்று யார் எவ்வளவு நபர்களை மனிதர்களை வழிகெடுத்தீர்கள்? நரகத்தில் நம்மோடு இருப்பதற்காக எத்தனை நபர்களை மனிதர்களை நீங்கள் வழிகெடுத்தீர்கள் என்று கேட்கும் பொழுது ஒவ்வொருவரும் கூறுகிறார்கள், நான் இந்த நபருக்கு பின்னாலே சென்றேன், அவனுடைய உள்ளத்தில் கெட்ட வசுவாசங்களை கெட்ட யூகங்களை ஏற்படுத்தினேன், கடைசியில் அவன் கொலை செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான் என்று சொல்லுவான் ஒரு ஷைத்தான். அப்பொழுது இப்லீஸ் சொல்லுவான், இது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, ஒவ்வொருவரும் இது போன்று இவனை நான் மதுபானம் அருந்த வைத்து விட்டேன், இவனை திருட வைத்து விட்டேன், இவனை விபச்சாரம் செய்ய வைத்து விட்டேன் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் அல்ல என்பதாக பாராட்டாமல் இருப்பான். ஒரு ஷைத்தான் கூறுவான், நான் இந்த நபருக்கு பின்னாலே சென்று கொண்டே இருந்தேன், அவனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் சண்டையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தேன், கெட்டதை ஏவிக்கொண்டே இருந்தேன், கடைசியில் இருவரும் கோபப்பட்டார்கள், கோபப்பட்டு இருவரும் பிரிந்து விட்டார்கள், தலாக்காகிவிட்டது என்று சொல்லுவான். அப்பொழுது இப்லீஸானவன் அந்த சொன்ன ஷைத்தானை அழைத்து கட்டி அணைத்து தட்டி கொடுத்து, நீதான் உருப்படியான வேலையை செய்திருக்கிறாய் என்று பாராட்டுவான். என்றால் கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்துவது ஒரு மனிதனுடைய தீனையே அழிக்கக்கூடியது, இம்மையையும் மறுமையையும் நாசமாக்கக்கூடியது. எனவே இந்த விஷயத்தில் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கு கட்டுப்பட்டு விடாதீர்கள், வழிபட்டு விடாதீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பவர்களாக ஆக வேண்டும், ஒருவருக்கொருவர் உளமாற பிரியம் கொள்ளக்கூடியவராக ஆக வேண்டும், இல்லற வாழ்க்கை இன்பமாக அமைவதற்குண்டான அனைத்து வழிவகைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு தோன்றுகின்றது. நபிகள் நாயகம் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், ஆண்களை பார்த்து பேசுகிறான். வஆஷிருஹுன்ன, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் கலந்து உறவாடுங்கள், வாழ்க்கையில் சேருங்கள், அவர்களோடு வாழ்க்கையை நடத்துங்கள், பில் மஅரூஃப், நல்ல ரீதியிலே நடத்துங்கள் என்பதாக கூறுகிறான். நல்ல முறையில் அவர்களோடு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும் என்று கூறுகிறான். இதற்கு இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் கூறுகிறார்கள், பில் இன்சாஃபி பில் ஃபஅலி வல் இஜ்மாலி பில் கௌலி, நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? மனைவிமார்களிடத்திலே பேசும் பொழுது அன்பான வார்த்தையை பேச வேண்டும், நடக்கும் பொழுது நீதமாக நடக்க வேண்டும், இதுதான் நல்ல முறையில் நடந்து கொள்வது. மனைவியை அடிமையை போன்று நடத்தக்கூடாது, ஒரு வேலைக்காரியை போன்று நடத்தக்கூடாது. மனைவி என்பவள் கொத்தடிமை கிடையாது, மனைவி என்பவள் நமக்கு வேலை செய்யக்கூடியதற்காக வேலைக்காரியாக வந்தவள் என்று நினைக்கக்கூடாது. வாழ்க்கை துணைவியாக இருக்கிறாள், அவளுடைய அனைத்து இன்பத்திலையும் துன்பத்திலையும் இரு உடலாக இருந்தாலும் ஒரே உயிராக வாழ வேண்டும். நம்முடைய அனைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்களும் கவலைப்பட வேண்டும், சந்தோஷம் செய்ய வேண்டும், இன்பத்தில் கூட்டாக வேண்டும், துன்பத்தில் அவர்களும் கவலைப்பட வேண்டும், அதை நீக்குவதற்குண்டான ஒத்தாசையாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருளாக இருக்கிறது. நீங்கள் அவர்களுடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அன்பான வார்த்தையை பேச வேண்டும், திட்டக்கூடிய கெட்ட வார்த்தைகளை மனைவியிடத்திலே பேசிவிடக்கூடாது. அவருடைய உள்ளம் ஒரு கண்ணாடி குடுவையை போன்று, ஆண்களை போன்று எதையும் தாங்கும் இதயம் கிடையாது. அவர்கள் கண்ணாடி குடுவையை போன்று. ஒரு சஹாபி அவர்கள் ஒரு பெண்மணியை வைத்து கொண்டு ஒட்டகத்தில் செல்கிறார்கள், வேகமாக ஓட்டுகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனைவியை வாகனத்தில் வைத்து அழைத்து செல்லும் பொழுது நீங்கள் தனிமையிலே செல்வதை போன்று செல்லக்கூடாது, அவர்கள் கண்ணாடி குடுவையாக இருக்கிறார்கள், அதை உடைத்து விடாதீர்கள், சிதைத்து விடாதீர்கள், பொறுமையாக மெல்லமாக செல்லுங்கள் என்று அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள். பெண்களுடைய மனம் பலகீனமானது. நாம் கெட்ட வார்த்தையை பேசும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் பயங்கரமான ஒரு தாக்குதல் ஏற்படும். நாம் எதை வேண்டாலும் சகித்துக் கொள்வோம், தாங்க முடியும். பெண்கள் பலகீனமானவர்கள். எனவேதான் செல்லமான பெயரை சொல்லி அழைக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளத்தை குளிர வைக்க வேண்டும்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைக்கும் பொழுது செல்லமாக அழைப்பார்கள். யா ஆயிஷ், ஆயிஷா என்று முழுவதுமாக சொல்லாமல் யா ஆயிஷ் என்பதாக அழைப்பார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், ஹுது நிஸ்பதீனுக்கும் மின் ஹாதிஹில் ஹுமைரா, செக்கச்செவேர் என்று சிவந்த பெண்ணாக இருக்கக்கூடிய இந்த ஆயிஷாவிடம் இருந்து மார்க்கத்தினுடைய பகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கத்தை 100ஆக வைத்தால் அதில் 50% மார்க்க விஷயங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் இந்த செக்க சிவந்த பெண் என்பதாக அங்கு கூட பேரை சொல்லாமல் கண்ணியமான வார்த்தையில், செல்லமான வார்த்தையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். அன்பாக நாம் பேசினால் அதைவிட பன்மடங்கு அன்பாக அவர்கள் பேசுவார்கள். நாம் அவர்களுடைய துக்கத்திலே, நாம் துயரத்திலே உடன் நின்றோமே என்றால், ஆறுதல் சொன்னோமே என்றால், நம்முடைய துக்கத்திலே அதைவிட பன்மடங்கு அவர்கள் நமக்கு உறுதுணையாக நிற்பார்கள். நாம் அவர்களை உதாசீனப்படுத்தினோமே என்றால் அவர்களும் நம்மை பழிவாங்க துடிப்பார்கள். எனவே மனைவியுடைய மனதை விளங்கி அவர்களுக்கு எது பிடிக்கிறது, எது பிடிக்கவில்லை, அதிலே நாம் நம்மை மாற்றிக்கொண்டு நல்ல விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் மாறக்கூடாது, மாறாக நல்ல விஷயத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக பாசமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை சீர்பட்டு விட்டால் கணவனும் மனைவியும் அவர்களுடைய பிள்ளைகளும் எல்லோரும் தீன்காரியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து விடுவார்கள். பலவிதமான பாவங்களை விட்டும் தடுக்கப்படும். எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், கணவன்மார்களே, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அன்பாக நடங்கள், பாசமாக நடங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸிலே மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள், இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா. சுப்ஹானல்லாஹ். பெண்கள் விஷயத்தில், மனைவிமார்கள் விஷயத்தில் நான் உபதேசம் செய்கிறேன், அந்த உபதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடங்கள். அவருடைய மனதை துன்புறுத்தி வேதனைப்படுத்தி அதிலே சந்தோஷம் அடைபவர்களாக ஆகக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையே நாசமாகிவிடும், துக்கமாக மாறிவிடும். மனைவியுடைய பொருத்தத்தை பெற வேண்டும், அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டும். அவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள், நாமும் சந்தோஷமாக இருப்போம், நம்முடைய பிசினஸும் வியாபாரமும் சந்தோஷமாக செழுமையாக இருக்கும். மனைவியிடத்திலே பிரச்சனை ஏற்பட்டுவிட்டால், பாதிப்பு வந்துவிட்டால் எதுவுமே உருப்படாமல் போய்விடும், பலவிதமான பாவங்களை தூண்டிவிடும். குழந்தைகள் எல்லாம் அனாதையாகக்கூடிய சூழ்நிலை, குழந்தைகள் படிப்பு இல்லாமல் வாழ்க்கை அவர்கள் சீரழிஞ்சு சின்னாபின்னமாக ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு குடும்பவியலும் குடும்ப வாழ்க்கையும் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில் சரியாகிவிட்டால் அந்த ஊர் சரியாகிவிடும், அந்த மாநிலம், அந்த நாடு, உலகம் அனைத்தும் சரியாகிவிடும். எனவே மனைவியிடத்திலே சந்தோஷமாக நடக்க வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் இப்படி அமையும் என்பதாக நினைத்து கொண்டான், அதற்கு மாற்றமாக அமைந்தால் அவனால் தாங்க முடியாது. என்னுடைய உஸ்தாத் அவர்கள் பாடத்திலே சொன்னார்கள், பஸ்ஸிலேயோ ட்ரெயின்லேயோ ஏறும் பொழுது இந்த வண்டி வேகமாக செல்ல வேண்டும், இத்தனை மணிக்குள் செல்ல வேண்டும் என்பதாக நாம் நினைத்து விட்டோமே என்றால் அது அந்த நேரத்தில் தான் மெதுவாக செல்லும். செல்ல செல்ல நமக்கு மனது வெந்து கொண்டே இருக்கும். அதே போன்று மெதுவாக செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கும். அங்கு விரைவாக சென்றால் அங்கு வெளியே நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே மெதுவாக சென்றால் நல்லது என்பதாக நினைத்தோமே என்றால் அந்த நேரத்தில் தான் அந்த வாகனம் வேகமாக செல்லும். அதுவும் நமக்கு வெந்து கொண்டே இருக்கும், உள்ளத்தில் நிம்மதி கிடைக்காது. எனவே இப்படித்தான் நடக்க வேண்டும், அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நாம் செட் பண்ணிவிட்டோமே என்றால் அதற்கு மாறாக நடக்கும் பொழுது நம்மால் தாங்க முடியாது, வாழ்க்கையே கவலை கூடமாக ஆகிவிடும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக உங்களுடைய மனைவியை பற்றி விளங்கிக் கொள்ளுங்கள். மனைவியை விளங்க வேண்டும். மனைவி என்பவள் எல்லா விஷயத்திலையும் 100க்கு 100 இணக்கமாக சந்தோஷமாக அமைவாள் என்பதை யாரும் மனதில் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் அந்த சைக்காலஜிஸ்ட் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோநிலை தத்துவ நிபுணரை போன்று பேசுகிறார்கள். பெண்கள் விஷயத்தில் நான் செய்யக்கூடிய உபதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு அவர்களை தூங்க வைத்து விட்டு இடது புறத்தினுடைய விலா எலும்பின் மேல் விலா எலும்பிலிருந்து எடுத்து அதிலிருந்து அல்லாஹ் பெண்ணை படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். எனவே வளைந்திருக்கக்கூடிய கோணலாக இருக்கக்கூடிய விலா எலும்பிலிருந்து அந்த பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தியும் அவர்களுடைய பேச்சும் கோணலாகத்தான் இருக்கும். நேராக இருக்குமே என்று நினைத்து கொண்டோமே என்றால் மாறாக இருக்கும் பொழுது அது மிகப்பெரிய பிணக்கத்தை ஏற்பட்டுவிடும். எனவே அவர்கள் அப்படித்தான் படைக்கப்பட்டவர்கள். ஒருவர் புத்தி சுவாதீனமானவர், அவர் ஏதாவது பேசிவிட்டால், நம்மை திட்டிவிட்டால் நாம் கவலைப்பட மாட்டோம். ஏன்? அவர் புத்தி சுவாதீனமானவர், அவருக்கு தெளிவாக வேண்டும் என்று செய்வதில்லை, அவருடைய இயற்கை சுபாவம் அப்படித்தான் என்பதாக கடந்து போய்விடுவோம். அதுபோன்று நாயகம் கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெண்கள் என்பவர் இடதுபுற விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள், விலா எலும்பு கோணலாகத்தான் இருக்கும். மேலும் சொன்னார்கள், விலா எலும்பால் படைக்கப்பட்ட அந்த கோணலானதிலிருந்து படைக்கப்பட்ட அந்த பெண் அதிலேயே ரொம்ப கோணலானது அவளுடைய மேல் பகுதியாக இருக்கிறது. மேல் பகுதி என்றால் நாவாக இருக்கிறது. நாவு மிகவும் கோணலாகத்தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக பேசுவார்கள், நம்மை துன்புறுத்துவார்கள். அவர்கள் அப்படித்தான் படைக்கப்பட்டார்கள், அது இயற்கை சுபாவம் என்று சொல்லிவிட்டு மேலும் கூறுகிறார்கள், விலா எலும்பு கோணலா இருந்தால் என்ன, நான் அதை நிமித்தி விடுவேன் என்பதாக உடனடியாக அவளை திருத்த வேண்டும், சரியாக்க வேண்டும், அடித்து அவரை கொடுமைப்படுத்தி நேர்படுத்த வேண்டும் என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால் நேர்படுத்த ஒரு காலம் உங்களால் முடியாது. அந்த விலா எலும்பு உடைந்து விடும். உடைந்து விடுவது என்றால் தலாக் நிகழ்ந்துவிடும். எனவே திருத்த முடியும், நேர்படுத்த முடியும். நேராகத்தான் இருப்பார் என்று நினைத்தேன், இப்படி மோசமாக இருக்கிறாரே என்று நீங்கள் முன்னாடியே வாழ்க்கையினுடைய கோட்டையை கட்டிவிட்டு அதற்கு மாற்றாக இருக்கும் பொழுது அதை நினைத்து கவலைப்படாதீர்கள். பெண்களுடைய இயற்கை சுபாவம், அவர்களுடைய படைப்பே கோணலான விலா எலும்பிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதற்காக ரொம்ப கோணலாக தான் இருப்போம்னு நாயகமே சொல்லிட்டாங்க, அப்படியே விட்டுருவோம், என்ன செஞ்சாலும் நம்ம பாட்டுக்கு அடிமையாகி அவங்கள குடும்ப தலைவியாக்கி அப்படி இருக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்றால், வயின் தரக்கு தகு அவர்களை முழுவதுமாக கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டீர்கள் என்றால் லம் யஸல் அஅவஜ இன்னும் கோணமாக ஆகிவிடுவார்கள். அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அன்பாக பண்பாக அவர்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அன்பான வார்த்தைகளில் இந்தந்த நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக திருத்த வேண்டும். முழுவதுமாக விட்டால் இன்னும் கோணலாகி விடுவார்கள். ஒரேதடியாக நேராக்கிவிட வேண்டும் என்று நினைத்தால் அது உடைந்து விடும், தலாக்காகிவிடும். எனவே திரும்பியும் கூறுகிறார்கள், பெண்கள் விஷயத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று நான் வசியத்து செய்கிறேன், உபதேசம் செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே 5185வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் நம்முடைய கையிலே. அல்லாஹ்வுடைய உதவிதான் முக்கியம். ஆனால் அதை எதையுமே பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொண்டோமே என்றால் சந்தோஷமாக ஆகிவிடும். அதை நாம் நெகட்டிவாக எடுத்தால் சின்ன விஷயம் பெரியதாக ஆகும். பெரிய விஷயத்தையும் அதை டேக் இட் ஈஸி பாலிசி என்று சொல்லக்கூடிய ரீதியிலே அதை கண்டு கொள்ளாமல் இதெல்லாம் சகஜம், இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், சத்தியமாக திட்டமாக மனிதனை கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் நாம் படைத்திருக்கிறோம். எந்த மனிதனுக்கும் 100க்கு 100 தோதுவான மனைவி அமைவது கிடையாது. எல்லா பெண்களும் கோணலான விலா என்பதிலிருந்து தான் படைக்கப்பட்டவர்கள். ஒருவரிடத்திலே இருந்தால் வேற ஒரு நபருக்கு அவருடைய மனைவியிடத்தில் வேற ஒரு விஷயம் இருக்கும். இந்த விஷயம் இவருடைய மனைவியிடத்தில் இருக்காது. எல்லாருக்கும் 100க்கு 100 சரியாக இருக்கும் என்று அல்ல என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். மேலும் சொன்னார்கள், லன் தஸ்தகீம லக அலா தரீகத்தின், கடைசி வரை அவன் முழுக்க முழுக்க உனக்கு தோதுவாகி விடுவாள் என்று நினைத்து விடாதே.
அது முடியாது. ஓபிஹா, நீ அப்படியே இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும். இல்லை மாற்ற வேண்டும் என்று ஒரேதடியாக நினைத்தால் வாழ்க்கை துக்கமாக ஆகிவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய இந்த குடும்ப வாழ்க்கையை கணவன் மனைவிக்கு மத்தியிலே உளமாற உண்மையான பாசத்தை கொடுத்து ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய சண்டை சச்சரவுகள் கெட்ட வசுவாசுகளை எல்லாம் கலைந்து இணக்கமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை உலகில் உண்டான முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.